நெறைய பெண்களுக்கு பார்த்திருக்கீங்களா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மென்சஸ் வந்து ரொம்ப வந்து ஒண்ணு சீக்கிரம் சீக்கிரம் வரும். அப்படி இல்லன்னா ரொம்ப டிலேடா வரும். ஒரு 40 நாள், 45 நாள் இருக்கும். இம்பேலன்ஸ வந்து கரெக்ட் பண்றதுக்காக ஹார்மோனல் டேப்லெட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆர்டிபிஷியலா இங்கிலீஷ் மருந்துல. ஸோ அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது கரெக்ட்டா ஸ்டாப் பண்ணும்போது ஒரு 2, 3 நாள்ல ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆயி, ஸோ அடுத்த சைக்கிள் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டேப்லெட்டோட டிபெண்டன்சி நெறைய இருக்கனால, இந்த டேப்லெட் போட்டா தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, இந்த டேப்லெட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் சில பேருக்கு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஹோமியோபதில இத வந்து ஆன்டிடோட் பண்றதுக்கும், இந்த மெடிசின்ஸோட டிபெண்டன்சி இல்லாம நார்மலா வந்து இயற்கை மருத்துவத்துல நம்ம ஹோமியோபதி மூலியமா நம்ம வந்து நார்மலா வந்து மென்சஸ் ஆரம்பிக்கிறது, நிக்கிறது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 4, 5 நாளைக்குள்ள நமக்கு நடக்கணும். ஆரம்பிக்கணும். ஒரு 4, 5 நாள்ல நின்றுரும். மேக்ஸிமம் 7 நாள். இதுக்கு மேல நமக்கு போச்சுன்னா, நம்ம உடம்பு வந்து ரொம்ப சோர்வாயிடும். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயிடும். அப்டின்னா, நீங்க ஹோமியோபதிய ஒரு ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரொம்ப நல்ல மைண்ட் அளவுலயும் ரொம்ப காம்னஸ் கிடைக்குது பேஷண்ட்ஸ்க்கு. சைக்கிளுமே நார்மலா அவங்களோட உடம்பு தான் வந்து அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேட் ஆகுது. மெடிசினோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நீங்களும் ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு.